ஷர்மிளா டிவோர்ஸை பத்தி பேசியதும் அதிர்ச்சியான தீபக், ஷர்மி, இப்ப எதுக்கு டிவோர்ஸ் பத்தி எல்லாம் பேசுற என்று கேட்டான். உன் மனசுல என்ன இருக்கோ தீபக்? ஒருவேளை எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா அத நான் எப்பவோ செஞ்சிருக்க மாட்டேனா என்றாள் ஷர்மிளா. அப்புறம் எதுக்காக அழுதுட்டு இருக்க? அம்மா சொன்னதை கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டியா என்று தீபக் கேட்க, ஷர்மிளா மெல்லிய புன்னகையுடன், டென்ஷனுக்கா பஞ்சம்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டென்ஷன் தானே. அம்மாவை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. நாளைக்கு நான் அந்த இன்வெஸ்டரை மீட் பண்ணி பேசுறேன், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் டிசைட் பண்ணிக்கலாம் என்று சொன்னாள். அவளுடைய நம்பிக்கையான வார்த்தைகளை கேட்ட தீபக் நிம்மதியாக உணர்ந்தான். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து மெல்லியதாக சிரித்து கொண்டார்கள். மறுநாள் தீபக்கும் ஷர்மிளாவும் இன்வெஸ்டரை பார்ப்பதற்காக வீட்டிலிருந்து கிளம்பினார்கள். தீபக் ஷர்மிளாவை ஆபீஸில் டிராப் செய்துவிட்டு, ஆல் தி பெஸ்ட் ஷர்மி, நிச்சயமா இந்த இன்வெஸ்டர்ஸ் உன்னோட டீலை ஓகே பண்ணுவாங்க என்று சொல்ல, ஷர்மிளா சிரித்துக்கொண்டே ஆபீஸுக்கு சென்றாள். அதன் பிறகு தீபக் ஆப்போசிட் சைடில் இருக்கும் ஒரு ரோட்டு கடையில் அமர்ந்து கொண்டான். தீபக் ஆதவனிடம் சொல்லிதான் இந்த இன்வெஸ்டரை அழைத்திருந்தான். அதனால் ஷர்மிளாவுக்கு இந்த மீட்டிங்கில் நெகட்டிவாக எதுவும் நடக்க வாய்ப்பில்லை என்று அவன் உறுதியாக நம்பினான். அவன் தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கும் போது சிறிது தூரத்தில் இருந்த ஒரு ஆற்றுக்கு அருகில் ஒரு பெரிய கூட்டம் கூடியிருப்பதை பார்த்தான். அந்த இடத்தில் ஒரே கூச்சலாக இருந்தது. யாரோ கூச்சலிட்டு அழுது கொண்டிருந்தார்கள். தீபக் அந்த கூட்டத்தை நோக்கி நகர்ந்தான். 4-5 பேரை கடந்து உள்ளே நுழைந்து சென்றான். அங்கே சுமார் 3 வயதிருக்கும் சிறிய குழந்தை கண்களை மூடியபடி தரையில் கிடப்பதை பார்த்தான். அருகில் ஒரு பெண் மார்பில் அடித்துக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள். ஐயோ கடவுளே, யாராவது என் குழந்தைய காப்பாத்துங்களே என்று அந்த பெண் கதறினாள். அதை பார்த்த தீபக் உடனே அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் சென்று, என்னமாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க, குழந்தைக்கு என்னாச்சு என்று கேட்டான். தம்பி, என் குழந்தைய யாருமே காப்பாத்த மாட்டேங்கிறாங்க. அவன் என் கூட விளையாடிட்டு இருந்தப்போ திடீர்னு கால் வழுக்கி தண்ணிக்குள்ள விழுந்துட்டா. மீன் பிடிச்சிட்டு இருந்த பசங்க தான் என் பொண்ணை தண்ணில இருந்து தூக்கிட்டு வந்தாங்க. ஆனா 5 நிமிஷமா அவ இப்படியே தான்ப்பா இருக்கா. அவ கண்ணை திறக்கவே இல்லை தம்பி. நானும் அவளை காப்பாத்த எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா எந்த பலனும் இல்ல. பக்கத்துல எந்த ஹாஸ்பிட்டலும் இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல தம்பி. நான் எங்க போறது, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. எனக்கு எல்லாமே என் பொண்ணுதான் என்று சொல்லிவிட்டு கதறி அழுதாள். கவலைப்படாதீங்கம்மா, நான் உங்க குழந்தைய காப்பாத்துறேன் என்று சொல்ல, கூட்டத்திலிருந்து ஒரு நபர், நீ முயற்சி பண்றது வேஸ்ட், அதுக்குள்ள இந்த குழந்தை செத்தே போயிடும் என்று சொல்ல, தீபக் அந்த நபரின் நெகட்டிவான வார்த்தைகளை கேட்டு கோபமடைந்து அவனை பார்த்து முறைக்க, அவன் தீபக்கின் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் அமைதியாகிவிட்டான். இதுக்கு மேல நீ வாய திறந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்று சொல்ல, தீபக்கின் வார்த்தைகளால் அவன் திகைத்து விட்டான். அதன் பிறகு தீபக் குழந்தையை நெருங்கி வந்தான். அவள் உடலுக்குள் இருக்கும் தண்ணீரை முதலில் வெளியேற்றுவதற்காக தன்னுடைய கைகளை அவள் வயிற்றில் வைக்க, ஐயோ தம்பி, ஏற்கனவே மீன் பிடிக்கிறவங்க இதை பண்ணி பார்த்துட்டாங்க, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல என்று சொல்லி அழுதாள். தீபக் தன்னுடைய சட்டையை முழங்கை வரை மடக்கிவிட்டு கைகளால் அவள் மார்பில் 3 முறை பலமாக அழுத்தி கொண்டே அந்த குழந்தையின் அம்மாவிடம், நீங்க அவ கையிலையும் காலையும் நல்ல அனல் பறக்க தேய்ச்சி விடுங்க என்று சொன்னான். அவளும் அப்படியே செய்தாள். ஒரு சில நொடிகளிலேயே அந்த குழந்தையின் கால்களில் ஏதோ அசைவு தெரிந்தது. பிறகு அவள் கைகளிலும் அசைவு தெரிந்தது. இறுதியாக அவள் மெதுவாக கண்களை திறந்து பார்த்தாள். அதை பார்த்தவுடன் அந்த பெண்ணின் அம்மா அவளை வாரி அணைத்து கொண்டு தீபக்கை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொன்னாள். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு நபர், அடடா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கே தம்பி, நீ யாருப்பா, எப்படி உன்னால இதெல்லாம் செய்ய முடிஞ்சது, நீ ஒரு டாக்டரா என்று கேட்டார். ஐயோ பிரதர், நான் ஒன்னும் டாக்டர்லாம் இல்ல, எனக்கு இந்த டெக்னிக் தெரியும், அவ்வளவுதான். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். பக்கத்துல ஹாஸ்பிட்டல் எதுவும் இல்ல, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வெயிட் பண்றதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சதை செஞ்சு பார்க்கலான்னு தோணுச்சு என்றான். இதை சொல்லிவிட்டு தீபக் சிரித்து கொண்டே குழந்தையின் தலையில் கை வைத்து தடவி கொடுத்து விட்டு அங்கிருந்து செல்வதற்காக திரும்பினான். அப்போது அவனுடைய பார்வை அவனுக்கு எதிரில் நின்ற ஒரு அழகான பெண்ணின் மீது விழுந்தது. அந்த பெண் தீபக்கை வித்தியாசமாக பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய பார்வை தீபக்கை தர்ம சங்கடமாக்கியது. என்னாச்சு இந்த பொண்ணுக்கு, ஏன் என்னை இப்படி பார்த்துட்டே இருக்கா என்று நினைத்து கொண்டிருக்க, அதற்குள் அந்த பெண் அவளுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த ஒரு வயதானவரின் காதில் எதையோ கிசுகிசுத்தாள். அதன் பிறகு அந்த வயதானவரும் தீபக்கை ஆச்சரியத்தோடு பார்க்க தொடங்கினார். தீபக் குழப்பத்தோடு அவர்களை பார்த்து கொண்டிருக்க, அப்போது அவனுடைய செல்போன் ரிங் ஆனது. தீபக் போனை எடுத்து, சொல்லுங்க அங்கிள் என்று கேட்க, மறுமுனையிலிருந்து கணேஷ், தீபக், உங்க அத்தை மறுபடியும் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க, நீ இப்ப எங்க இருக்க, சீக்கிரமா வீட்டுக்கு வா தீபக், என்னால அவளை தனியா ஹேண்டில் பண்ணவே முடியல
என்று சொன்னார். அதே நேரம் கீதாவின் அலறல் சத்தம் பின்னாலிருந்து கேட்டது. வரட்டும் வரட்டும், நீங்க என்ன பண்ணீங்கன்னு நானும் சொல்றேன் என்று கீதா கத்துவது தெளிவாக கேட்டது. அந்த சத்தம் ஓயாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. கேட்டியா தீபக், அவ எப்படி கத்துறா பாரு. அவ கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியம் ஆயிட்டு வரா. நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா. தப்பா ஏதாவது ஒண்ணு நடக்கிறதுக்குள்ள ஷர்மிளாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வா என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டார். அதற்குள் ஷர்மிளாவும் மீட்டிங்கை முடித்துவிட்டு வெளியே வந்து விட்டாள். தீபக் அவளை அழைத்து வந்து காரில் உட்கார வைத்து அவளுக்கு முதலில் தண்ணீர் கொடுத்தான். அவள் குடித்து முடித்த பிறகு தீபக் அவளிடம், இன்னைக்கு மீட்டிங் எப்படி இருந்துச்சு, டீல் ஓகேவாயிடுச்சா என்று கேட்டான். அவன் தேவையில்லாமல் ஷர்மிளாவை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. அதனால்தான் ஆற்றுக்கு அருகில் அவன் காப்பாற்றிய குழந்தையை பற்றி அவளிடம் எதையும் சொல்லவில்லை. ஷர்மிளாவின் முகத்தில் சந்தோஷத்தை பார்த்த தீபக் நிச்சயமாக டீல் ஓகே ஆகியிருக்கும் என்பதை புரிந்து கொண்டான். தீபக், உண்மையை சொல்லணும்னா அவங்க சொன்ன கண்டிஷன்ஸ்ல எனக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஐ மீன், அவங்க ரொம்ப தாராளமா இருந்தாங்க. அவங்க அதிகமா பணம் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு அவ்வளோ பணம் தேவையில்லை. அதனால நான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்போதைக்கு ஒரு சின்ன ஸ்டுடியோ மட்டும் ஸ்டார்ட் பண்ண விரும்புறேன்னு சொல்லியிருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்றாள். இதை கேட்ட தீபக் ஷர்மிளாவை பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஷர்மி, நீ உன்னோட பிரின்சிபல்ல இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ. நீ ரொம்ப புத்திசாலி என்று பாராட்டினான். ஐயோ போதும் தீபக், எப்ப பார்த்தாலும் என்ன பாராட்டிக்கிட்டே தான் இருப்பியா? முதல்ல நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று சொன்னாள். வீடு என்று சொல்வதை கேட்ட தீபக்கின் முகம் சட்டென மாறிவிட்டது. அவன் முகம் மாறியதை கவனித்த ஷர்மிளா, என்னாச்சு தீபக், ஏன் வீடுன்னு சொன்ன உடனே உன் முகம் இப்படி மாறி போச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? அம்மா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்களா என்று கேட்டாள். தீபக் ஏதோ சொல்ல வாயை திறப்பதற்குள் அவனுடைய செல்போனுக்கு மீண்டும் ஒரு போன் கால் வந்தது. போனை எடுத்தவன் கொஞ்சம் குழப்பத்துடன், கேசவன் நம்பர்ல இருந்து கால் வருது, இவர் எதுக்கு எனக்கு கூப்பிடுறாரு என்று சொல்ல, அட்டன் பண்ணி பேசினாதானே எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியும், எடுத்து பேசு என்றாள் ஷர்மி. தீபக் போனை எடுத்து காதில் வைத்தான். 10 வினாடிகள் மறுமுனையிலிருந்து எதையோ கேட்டுக்கொண்டிருந்த தீபக் ஆழமான யோசனைக்குள் மூழ்கியது போல அப்படியே அமர்ந்திருந்தான். அதன் பிறகு, ஓகே மிஸ்டர் கேசவன், நீங்க வீட்ல தானே இருக்கீங்க, நான் இப்பவே வரேன். அது வரைக்கும் அவரை நல்லா பாத்துக்கோங்க. எனக்கு அவரை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு, ப்ளீஸ் என்று சொல்லிவிட்டு தீபக் அவசரமாக போனை துண்டித்தான். ஆனால் தீபக்கின் வார்த்தைகளை கேட்ட ஷர்மிளாவுக்கு பயம் வந்துவிட்டது. என்னாச்சு தீபக், ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டாள். தீபக் கொஞ்சம் கூட யோசிக்காமல், நேத்து ராத்திரி சந்தானத்தோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு கேசவன் சொல்றாரு. அவர் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்காராம். ஹீ இஸ் இன் ஹிஸ் ஃபைனல் ஸ்டேஜ். இந்த நேரத்துல நான் அவரை பார்க்க போலன்னா வாழ்நாள் முழுக்க அதை நினைச்சு வருத்தப்படுவேன் என்றான். ஷர்மிளா தீபக்கின் கையை பிடித்துக்கொண்டு, நானும் உன் கூட வரேன். அவங்களுக்கு இப்படி ஆனதுக்கு நம்ம குடும்பமும் ஒரு காரணம் தானே என்றாள். உடனே தீபக், சரி வா போலாம் என்று சொல்லிக்கொண்டு காரை ஸ்டார்ட் செய்தான். அவன் காரை ஓட்ட ஆரம்பித்த பிறகுதான் கணேஷின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. அவன் ஷர்மிளாவிடம், ஷர்மி, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கிள் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. வீடுன்னு சொன்னதும் ஏன் நான் டென்ஷன் ஆயிட்டேன்னு கேட்டல்ல, அதை சொல்றதுக்குள்ள கேசவன் சார் கிட்ட இருந்து போன் வந்ததுனால சொல்ல மறந்துட்டேன். உங்க அம்மா மறுபடியும் வீட்ல ஏதோ பிரச்சனை பண்றாங்களாம். உங்க அப்பாவால தனியா அவங்கள ஹேண்டில் பண்ண முடியல. அதனால நம்ம 2 பேரையும் உடனே வர சொன்னாங்க. ஆனா நான் இப்போ சந்தானத்தை பார்க்க போனுமே. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? உன்னை கொண்டு போய் வீட்ல இறக்கி விடுறேன். நீ போய் அம்மாவை சமாதானப்படுத்து. ஏன்னா உன்னால மட்டும்தான் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும். அவங்க நிச்சயமா என் பேச்ச கேட்க மாட்டாங்க. நான் போய் சந்தானத்தை பார்த்துட்டு வந்துடுறேன் என்றான். இதை கேட்டு ஷர்மிளா தன் தலையில் கை வைத்துக் கொண்டு, அடடா, இந்த அம்மா சும்மாவே இருக்க மாட்டாங்களா? இப்ப என்ன பிரச்சனையா? ஏன் இப்படி குழந்தை மாதிரி நடந்துக்கிறாங்க? கேவலம் ஒரு நகைக்காக எதுக்கு இவ்ளோ பிரச்சனை? இட்ஸ் ஓகே தீபக், நீ போய் சந்தானத்தை பாரு, நான் அப்புறமா வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லு என்றாள். அதன் பிறகு தீபக் ஷர்மிளாவை வீட்டில் இறக்கி விட்டான். அவள் உள்ளே சென்று விட அவன் உடனடியாக கேசவன் வீட்டிற்கு புறப்பட்டான். சிறிது நேரத்தில் கேசவன் வீட்டை அடைய வீட்டிற்கு வெளியில் பல கார்கள் நிறுத்தப்பட்டிருப்பதை பார்த்தான். ஒரு சிலர் வாசலுக்கு வெளியில் நின்று கொண்டிருந்தார்கள். சித்தார்த்தும் அங்கேதான் நின்று கொண்டிருந்தான். தீபக் அவனிடம் டென்ஷனோடு, என்னாச்சு சித்தார்த், அவர் இப்ப எப்படி இருக்காரு என்று கேட்டான். வீட்டில் அத்தனை கார்களையும் மக்கள்களையும் பார்த்த தீபக்கிற்கு ஒருவேளை அவர் இறந்து விட்டாரோ என்று பயம் வந்துவிட்டது. ஆனால் சித்தார்த், அவர் உள்ளதான் இருக்காரு. ஒரு ஸ்பெஷல் டாக்டர் வந்திருக்காரு. அவர்தான் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. என் கூட வாங்க என்று சொல்லி தீபக்கை சந்தானத்தின் ரூமுக்கு அழைத்துச் சென்றான். அங்கே பெட்டை சுற்றி நிறைய பேர் நின்று கொண்டிருந்தார்கள். கேசவனின் கண்கள் தீபக் மீது விழுந்தவுடன் அவர் உடனடியாக,
தீபக், நீ வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. பாத்தியா, சந்தானம் எப்படி இருக்காருன்னு பாரு. அவரை சரி பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் டாக்டரை கூப்பிட்டிருக்கேன். அவர் ஒரு ஆயுர்வேதா டாக்டர். மத்தவங்களால காப்பாத்த முடியாம கைவிட்டவங்கள கூட இவரால காப்பாத்த முடியும். இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இவர்தான். நல்ல நேரம் நான் கால் பண்ணும்போது இவங்க பக்கத்துல தான் எங்கேயோ இருந்திருக்காங்க. அதனாலதான் அவரால சீக்கிரமா வர முடிஞ்சது. இதோ இவர்தான் டாக்டர் பாரதி. இது அவரோட பேத்தி டாக்டர் சௌமியா. இவங்க 2 பேருமே ஆயுர்வேத மெடிசன்ஸ்ல எக்ஸ்பர்ட். ரொம்ப ரொம்ப பாப்புலரானவங்க என்று சொன்னார். அவர்கள் இருவரையும் பார்த்த தீபக் அதிர்ச்சி அடைந்து விட்டான். ஏனெனில் சிறிது நேரத்திற்கு முன்பு ஆற்றங்கரையில் அவன் பார்த்த அதே தாத்தாவும் பேத்தியும் தான் இவர்கள். ஆனால் தீபக் இப்போது எதையும் வெளிக்காட்டிக் கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் இப்போது சந்தானத்தின் ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம் என்று நினைத்தான். கேசவன் பாரதியிடம், டாக்டர், நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த தீபக் இவர்தான். ப்ளீஸ் டாக்டர், நீங்க சந்தானத்தை சீக்கிரமா குணப்படுத்துங்க. என்னாச்சுனே புரியல டாக்டர். கொஞ்சம் கொஞ்சமா அவர் பெட்டர் ஆயிட்டே தான் இருந்தாரு. ஆனா திடீர்னு ஏன் இப்படி ஆயிட்டார்னு எனக்கே புரியல என்று சொல்லிவிட்டு கேசவன் அமைதியாகி ஒரு மூலையிலிருந்த சேரில் அமர்ந்து கொண்டார். அதன் பிறகு டாக்டர் பாரதி, சௌமியா, பஞ்சகர்மா டெக்னிக்கை செய்ய ஆரம்பிமா. அவரோட உடம்புல இருந்து மருத்துவர்கள் செலுத்தின எல்லா நச்சுக்களையும் முதல்ல வெளியேற்றணும் என்று சொல்லிவிட்டு சந்தானத்தின் தலைக்கு அருகில் ஒரு குச்சியை ஏற்றினார். அதே நேரம் டாக்டர் சௌமியா பஞ்சகர்மா டெக்னிக்கை செய்ய தொடங்கினாள். ஆனால் தீபக் சௌமியாவின் டேலண்டை சந்தேகிப்பது போல் பார்த்து கொண்டிருந்தான். டாக்டர் சௌமியா அவன் முகத்தில் இருந்த சந்தேகத்தை புரிந்து கொண்டாள். உடனே அவள் அந்த டெக்னிக் செய்வதை பாதியிலேயே நிறுத்திவிட்டு நேராக தீபக்கிடம் வந்து சத்தமான குரலில், ஏன் இப்படி பாக்குறீங்க மிஸ்டர்? நான் இந்த வேலையை தப்பா பண்றேன்னு நினைக்கிறீங்களா? என்னோட வேலையில ஏதாவது தப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? சொல்லுங்க என்று கேட்டாள். அவள் திடீரென தன்னிடம் இப்படி பேசுவாள் என்று தீபக் துளியும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அவள் செய்முறையை கூட பாதியிலேயே விட்டுவிட்டு எதற்காக தன்னிடம் பேச வந்தாள் என்று அவனுக்கு தெரியவில்லை. அந்த நேரத்தில் டாக்டர் பாரதி சௌமியாவை பார்த்து, சௌமியா, இங்க வா. நீ இங்க வந்தது பஞ்சகர்மாவை செய்யதான். யாரு கூடயும் வாக்குவாதம் பண்றதுக்கு இல்ல. அமைதியா உன் வேலையை மட்டும் பாரு என்றார். ஆனால் சௌமியாவின் கோபம் இன்னும் போகவில்லை. அவள் தீபக்கை கோபத்தோடு எரித்து விடுவது போல பார்த்தாள். அதன் பிறகு தன்னுடைய டெக்னிக்கை எப்படியோ செய்து முடித்தாள். அந்த செய்முறை முடிந்த பிறகு டாக்டர் பாரதி, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அவர் இப்ப ஓகேவா தான் இருக்காரு என்று சொல்லிக் கொண்டிருக்க அதை கேட்ட எல்லோரும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். கேசவன் டாக்டர் பாரதியையும் சௌமியாவையும் கெஸ்ட் ரூமுக்கு ஓய்வெடுக்க அனுப்பி வைத்தார். அப்போது தீபக் கேசவனிடம், மிஸ்டர் கேசவன், இவங்க 2 பேரையும் சௌந்தரராஜ் தான் அனுப்பி வச்சாருன்னு சொன்னீங்க. இவங்களை நீங்க என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க? ஐ மீன், நீங்க என்ன டீலிங்ல இவங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான். டாக்டர் சௌந்தரராஜ் எதற்காக பாரதியையும் சௌமியாவையும் அனுப்ப வேண்டும்? ஆற்றங்கரையில் சௌமியா தீபக்கை ஏன் வெறித்து பார்த்தாள்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.